ஏன் எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிறப்போ நீ மட்டும் தினமும் உள்ளுக்குள்ள உடைஞ்சுக்கிட்டே இருக்கியா? யாருக்கும் தெரியாம ராத்திரியில தலையணையில முகத்தை புதைச்சு அழற அளவுக்கு வாழ்க்கை அவ்ளோ சோர்வா மாறிடுச்சா? அப்போ இந்த தேடல் உனக்காகத்தான். எல்லார் வாழ்க்கையும் வெளியிலிருந்து பார்க்க அவ்ளோ அழகா, எந்த குறையும் இல்லாத மாதிரி தெரியும் போது, நீ மட்டும் தனிமையில உட்கார்ந்து ஏன் நான் மட்டும் கஷ்டப்படணும் அப்படின்னு கேக்குற அந்த ஆழமான கேள்விக்கான விடையத்தான் நாம இன்னைக்கு அலச போறோம். ராத்திரியில யாருக்கும் தெரியாம அழுதழுது ஏற்பட்ட அந்த சோர்வு இருக்குல்ல, வெளியில பாக்கும்போது நீ எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமா நடிக்கிற. ஆனா உனக்குள்ள தினமும் ஒரு பெரிய தனிமை போராட்டமே நடந்துட்டு இருக்கு. உங்களோட இந்த அமைதியான ஆனா கடுமையான சோர்வை புரிஞ்சுக்கத்தான் இந்த ஒரு சின்ன பயணம். உன்னோட வலிய உன்னை சுத்தி இருக்கிற யாருமே நிஜமா புரிஞ்சுக்கவே இல்லைங்கிறது தான் உண்மை. நீ ரொம்ப பலமா இருக்கணும்னு தான் ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ற. ஆனா இந்த வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் உன்னை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டே இருக்கு. இது ஒரு ஆழமான ஆன்மீக தனிமை. ஆனா இந்த போர்க்களத்துல நீங்க தனியா இல்ல. வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். முதலாவது, ஓர் இருண்ட இதயம், அதாவது தனிமையின் வலி. டாக்டர் ஜெயராணி ஆண்ட்ரூ அவங்களோட உரையிலிருந்து எடுத்த ஒரு மனதை உடைக்கிற உண்மையா நான் இங்க சொல்லியாகணும். வெறும் 9 வயசான ஒரு குழந்தை வாழ்க்கையில ஏற்பட்ட விரக்தியினால வாழும் ஆசையையே இழந்து தற்கொலைக்கு முயன்றது அப்படிங்கிற செய்தி. நினைச்சு பாருங்க, அந்த பிஞ்சு மனசுக்கு அப்படி என்ன ஒரு தாங்க முடியாத வலி வந்திருக்கும். மனச்சோர்வு அப்படிங்கிறது எவ்வளவு நிஜமானதுன்னு இது நமக்கு காட்டுது இல்லையா? ஒவ்வொரு முகத்திலயும் ஒரு கண்ணீர் இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் ஏதோ ஒரு போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால உன்னுடைய வேதனை ரொம்ப ரொம்ப உண்மையானது. இந்த அமைதியான ஆனா மரண வலிய தர்ற வேதனை எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்துல பாதிச்சுட்டு தான் இருக்கு. உங்களை முடக்கி போடுற இந்த வலிய அனுபவிக்கிறதுல நீங்க உண்மையிலேயே தனியா இல்லைங்க. சரி, இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு வருவோம். ஏன் இந்த பாடுகள்? ஹோப் வில்சன் தன்னோட ஆய்வு கட்டுரையில தியோடிசி அப்படிங்கிற ஒரு ஆழமான இறையியல் கருத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது, அன்பான ஒரு நல்ல கடவுள் இருக்கிறார் அப்படின்னா ஏன் அவர் இந்த உலகத்துல இவ்வளவு கொடூரமான வலிகளையும் இதயத்தை சுக்கு நூறாக்குற இழப்புகளையும் அனுமதிக்கிறார்? இந்த கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கும். தத்துவங்களையெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு பார்த்தா, தீமை மற்றும் வலி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நிஜம் அப்படிங்கறது சில சம்பவங்கள் நம்ம முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு உடைந்த உலகத்துல பிரபஞ்சத்தை பார்த்து நீதிக்காக ஒரு சாதாரண மனிதன் எழுப்புற ஆழமான கதறல் தான் இது. அடுத்ததா, உலகத்தின் பார்வையும் கடவுளின் பார்வையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மிகப்பெரிய மனித போராட்டங்களை இருவேறு கோணங்கள்ல உலகம் எப்படி பாக்குது அப்படிங்கறது நாம கட்டாயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது கண்டிப்பா நம்மளோட பார்வையே முற்றிலுமா மாத்த போகுது. இப்போ மதச்சார்பற்ற மனிதநேயம் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு வர்ற வலிகள் எல்லாம் வெறும் தற்செயல் தான், இதுக்கு எந்த ஒரு இறுதி அர்த்தமும் கிடையாது. இது கேட்கவே எவ்வளவு பயமுறுத்துற ஒரு வெற்றிடமா இருக்கு. ஆனா பைபிள் அடிப்படையிலான பார்வை என்ன சொல்லுது தெரியுமா? இந்த உடைந்த உலகத்துல நாம படுற பாடுகளை ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். இந்த வலிக்கு கண்டிப்பா ஒரு மீட்பின் நோக்கம் இருக்கு. அடுத்த பகுதி, கடவுள் தன் முகத்தை மறைத்து கொண்டாரா? நீங்க ஜெபிச்சீங்க, ரொம்ப நாள் காத்திருந்தீங்க, முழுசா நம்புனீங்க, ஆனா எந்த பதிலும் வரல. இருட்டுல தனியா நின்னு கத்தி கூப்பிட்டும் எந்த பதிலும் இல்லாதப்போ கடவுள் தன் முகத்தை மறைச்சுக்கிட்டாரா? என் வழிய பார்த்து அவர் தன் முதுக திருப்பிக்கிட்டாரா? அப்படிங்கிற ஒரு வேதனையான கேள்வி உங்களுக்குள்ள எழும் இல்லையா? ஆனா சங்கீதம் 22:24 என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கேளுங்களேன். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, அடர்ந்த இருட்டுல தோன்ற ஒரு ஆழமான அரவணைப்பான நம்பிக்கை. டாக்டர் ஜெயராணி பகிர்ந்துகிட்ட ஒரு நிஜ சம்பவம் ஒன்னு இருக்கு. மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட வார்டுல அந்த அழுகிய வாடைய தாங்க முடியாம இந்த உலகமே அவளை அருவருத்து ஒதுக்கிய போது கடவுளோட அன்பு மட்டும் ஒருவரை அவளோட காயங்களுக்கு மருந்திட அனுப்புச்சு. உடைந்த உங்களை இந்த உலகம் தாங்க முடியாத ஒரு சுமையா நினைச்சாலும் சரி, கடவுள் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களை இன்னும் நெருங்கிதான் வருவார். இப்போ அடுத்ததா, உடைந்த நிலையில் உருவாகும் நோக்கம். நீங்க நடந்து போயிட்டு இருக்கிற இந்த 2 பள்ளத்தாக்கு கண்டிப்பா உங்களை அழிக்க வரலங்க. மாறாக உங்களை ஒரு பெரிய நோக்கத்துக்காக மாற்ற வந்திருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம். இமேகோ டே, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுளால் வைக்கப்பட்டிருக்கிற அளப்பரிய உள்ளார்ந்த மதிப்பு மற்றும் கண்ணியம். நீங்க இமேகோ டே சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறதுனால உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆழமான, யாராலையும் அழிக்க முடியாத ஒரு மதிப்பு இருக்கு.
உலகத்துல வர்ற எந்த வலியாலும் எந்த துயரத்தாலும் உங்களுக்கான அந்த மதிப்பா அழிக்கவே முடியாது. வரலாற்ற கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். இஸ்ரவேல் மக்கள் 400 வருஷங்கள் கொடூரமான உபத்திரவத்தை ஒரு அந்நிய தேசத்துல அனுபவிச்சாங்க. ஏன் அவ்ளோ பெரிய கஷ்டம்? ஏன்னா அந்த நீண்ட இருண்ட உபத்திரவத்தோட நாட்கள்ல தான் கடவுள் அவங்களுக்கான அற்புதங்களையும் அவங்களோட பெருக்கத்தையும் ரொம்ப அமைதியா தயார் செஞ்சுட்டு இருந்தார். அதனால இப்போ நீங்க படுற வலியும் உங்களுக்கான ஒரு மறைமுகமான தயாரிப்பு தான். இறுதியா முடிவில் கிடைக்கும் நம்பிக்கை. மனிதனோட எல்லா பாடுகளுக்கும் வழிகளுக்கும் இறுதி பதிலா வேத வாக்கியங்கள் காட்டுற ஒரு பெரிய நம்பிக்கையை நோக்கி நாம இப்ப வந்திருக்கோம். அது என்னன்னு தெரியுமா? மனிதன் படுற வழியே தானும் நேராக அனுபவித்த ஒரு கடவுள். சிலுவை. இது எதை குறிக்குது? அநியாயமா ஒரு மனிதன் படுற வழிய கடவுள் முழுசா அறிவார் அப்படிங்கிறதுக்கான இறுதி ஆதாரம் இதுதாங்க. நம்மோட வழிக்குள்ள அவர் நேரடியா இறங்கி வந்தார். யாரும் இல்லாம தனிமையில அழுகிறவங்களோட அவரும் பக்கத்துல நின்னு அழுகிறார். பைபிள்ல யோவான் 16:33 இப்படி சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இது ஏதோ ஒரு சாதாரண வாக்கியம் இல்லைங்க. இந்த உலகத்தோட இருளை ஏற்கனவே தோற்கடித்த ஒருவரிடமிருந்து நமக்கு வர உறுதியான வாக்குறுதி. உடைந்த மனிதர்களை தான் இந்த வாழ்க்கை எப்பவுமே ரொம்ப ஆழமா மாத்தும். அதனால இந்த வலி உன்னை அழிக்க வரல, உன்னை முழுசா மாற்ற வந்திருக்கு. நீ இப்போ உன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறத விட நீ ரொம்ப ரொம்ப வலிமையானவன். ஒரு நாள் இந்த 2 இரவுகளுக்கே நீ கண்ணீரோட நன்றி சொல்லுவ. ஆனா அதுவரைக்கும் அந்த இருள உன்னை குணப்படுத்தனே அனுமதிப்பியா? மூலப்பிரதிகளிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த ஆழமான அலசல் உங்களுடைய சொல்ல முடியாத வலிகளுக்கு ஒரு சின்ன வெளிச்சத்தையாவது கொடுத்துருக்கோன்னு நான் முழுசா நம்புறேன். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ மட்டும் இல்ல,